ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். குருஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் மிதுனராசிக்காரர்கள்லாம் சூப்பராகி ரொம்ப நாள் ஆகுது. சூப்பராகி இருந்தாலும் வாக்கியப்படி ஒரு தடவை இன்னொரு தடவை அந்த சூப்பருங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த பதிவு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு இந்த சனி பகவான் 10க்கு வருகிறார். ஒரு விஷயம் இருந்தால், சனி ஒரு ஜாதகத்தில் உச்சம்னா தான் அவன் அரசியலில் பெரிய ஆளாக இருப்பான், அல்லது பொதுமக்கள்கிட்ட நிறைந்த பெயர் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய பாப்புலர்னா என்ன அர்த்தம்? சனி உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். சனி பலம் பெற்றால் என்ன ஆகும்னா எல்லோரிடமும் ரீச் ஆவீங்க. மீடியா துறையில் இருக்கீங்க, ரொம்ப பெரிய ரீச் ஆவீங்க, சனி நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நன்றாக புரியும். சனியை இவ்வளோ கஷ்டப்பட்டு பிராண்ட் பண்ணுற ஒரே ஆள் இந்த உலகத்திலே நான் தான். ஏன்னா சனியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சனி உங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவார். 10ஆம் இடத்துல சனி வர்றது மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒசந்த நேரம் எதுவுமே இல்லைங்க. ராசியில் குரு இருக்கார், 10ல் சனி இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சொல்கிறாங்களா? 10ல் சனி இருந்தால் டெய்லி மக்களை சந்திக்கிற பணி. இப்போ நீங்கள் என்ன பணி பண்ணுறீங்க, நான் என்ன பணி பண்ணுறேன்? ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ். டெய்லி மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே போல் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆவின் பால் பூத்து வச்சுருக்கேன் சார், டெய்லி மக்களை சந்திப்பேன், பால் கவர் கொடுப்பேன், அது கூட மக்களை சந்திக்கிற பணி தான். நான் துப்புரவு தொழிலாளி, துப்புரவு செய்வேன், அது கூட மக்களை சந்திக்கிற பணி தான். மக்களை சந்திக்கிற பணி இருக்கிற அத்தனை பேருக்கும் மாட்சிமை வாழ்க்கை மாறப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மக்களை சந்திக்காதவங்களுக்கு புதிய தொழில் அமையும். புதிய தொழில் சார், பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க, டீம் லீடராக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே சம்மந்தமே சிவகாமி இட்லி கடை போட்டு அவங்க ஒய்ஃப் பேரில் அழகாக ஒரு இட்லி கடை வைக்கிறாங்க, ஓட்டுறாங்க. என்ன வைக்கும்? நம்ம இப்போ தான் இந்த திங்கிங்கே வந்திருக்கோம். வெளிநாடுகளில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாயந்தரம் பார்ட் டைமில் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இது உழைச்சி சாப்பிடணும், அவ்வளோதான். அதில் ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு வர்ற தொழிலுக்கு போங்க. இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரீங்க, இன்னைக்கு ஃப்ரீலான்சர்ஸ் வரீங்க, எல்லாரும் பார்க்கவும் பெருமையாக இருக்குது. ஓடுவது நேரம் இல்லை, பணம். ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? ஓடுற நேரமெல்லாம் பணம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஓடணும். அந்த ஜேர்னிக்கு ரெடினா வரணும், இல்லைனா வராதிங்க. எங்கேயாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கான வேல்யூவை நம்ம தான் முடிவு பண்ணணும். மிதுனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்கிற ஃபயர் ஆக போகிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே மதிக்கலைன்னா வேற எவன் மதிக்க போகிறான்? 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி இருந்தால் என்ன ஆகும்? மிக பிரம்மாண்ட புகழ், பிராண்ட் ஆக போகிறீங்க. அப்போது இந்த சனி 12 பார்க்குறார். இந்த தண்ட கருமாந்திர செலவுன்னு இருக்கும் நமக்குன்னே. அண்ணே நம்ம இப்போ ஃபேஸை போட்டு ஒரு 100 போஸ்ட் அடிச்சு விட்டா வர்ற போகிறவங்களாம் பார்ப்பாங்கண்ணே. 100 போஸ்டர் 10,000 ரூபாய். அது இருந்ததுன்னா நான் 4 SIP போட்டுருவேன். உங்கள் திங்கிங்லாம் எப்படி போகணும்? இப்படி போகணும். சேவிங்ஸ் இப்படி போகணும். நண்பர்களே, ஓடுகின்ற நேரம் ஒவ்வொரு பணத்தையும் ஒரு 2,000 ரூபாயும் சேவிங் பண்ணால் கூட வாழ்க்கை. இந்த அறிவு எனக்கு வர்றதுக்கே இத்தனை நாள் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து பொழைச்சிக்கோங்க. 10ஆம் இடத்துல எத்தனையோ தடவை மீனராசிக்கு வந்த புகழெல்லாம் கூட நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகின்ற நேரம், அப்பாடா காத்தாடா நம்ம பாட்டு கால் நீட்டி படுத்துக்கலாம், எல்லாம் செட் ஆயிடுச்சு பிஸ்னஸ்ஸு. அப்போ தான் உங்களுக்கான ரியல் வேல்யூவே. பிஸ்னஸ் செட் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்த லெவல் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க? சேலஞ்சிலே இருக்கணும். சேலஞ்சு
10ஆம் இடத்துல சனி பகவான் 12 பார்க்குறார். தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறார். 10ல் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. மிதனராசிக்காரன் கார் வாங்க போறீங்க. கார் வாங்குவவங்க அப்படி இருந்தா கார் வாங்கிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் அம்மா உட்கார வச்சுட்டு, இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி தான், ஏய் யார் அது இந்த காரு நடு ரோட்டில் வந்து ஹாரன் அடிக்கிறது, தான் நான் தான் அவன் பையன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள். மிடில் கிளாஸோட அழகே அதுதான். சாதாரண ஒரு 3 லட்ச ரூபா காராக இருக்கும். ஆனால் அதில் முன்னாடி உட்கார வச்சு இந்த கஜினி படத்தில் வர மாதிரி அழகா அம்பாசிடருக்கு அலங்காரம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. என்ன சார் வாழ்க்கை? அவ்வளோதான் வாழ்க்கை. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருந்திருக்கானா? சிம்பிளாக என் இஷ்டப்பட்டது எங்கள் அம்மா உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன், அங்கே இருக்குது வேல்யூ. யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க, இங்கே இருக்கிறது வேல்யூ. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சுட்டு தனியாக போகிறதுல வேல்யூ இல்லை. கூட மனசுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உட்கார வச்சு ஜம்முன்னு. ஸோ அது சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன? நமக்கானவர்களோடு வாழ்வது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், இதை தரப்போகிறார். அடுத்து 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இங்கே தான் இருந்த ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா, சனி 7 பார்க்கும்போது மறுமணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், காதல் திருமணங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், புரட்சி திருமணங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். புரட்சி திருமணம்னா என்னன்னு கேளுங்களேன். புரட்சி திருமணம்னா என்ன தெரியுமா? இந்தியன் ஆள் நம்ம போகிறோம், அப்படியே உகாண்டா மாநிலத்துக்கு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சு, பரவாயில்ல சார் காதலுக்கு கண்ணு இல்லை, 10 சனி பார்க்கும் பொழுது இதுதான் புரட்சி திருமணம். நம்ம வீடில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி, அது ரிலீஜனு, அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மளால உலகளாவே திங்க் பண்ணியிருக்கான். இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் உடன்படிக்கப்பட்டிருக்கான். அதெல்லாம் ஓகே ஆயிரும். காதல்னு வந்ததுக்கப்புறம் என்னங்க, கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர் கெடுக்காம். உகாண்டாவை என்ன, உசிலம்பட்டியாக இருந்தா என்ன, காதல் காதல் தாங்க. 10 பார்த்துட்டார் சனி. அப்போது காதல் ஜெயிக்க போகிறது. ஏற்கனவே கல்யாணம் இந்த இதில் தான் மாட்டினேன், இப்படி தான் லவ் பண்ணி ஏற்றி விட்டு என்னை கொண்டு போய் மாட்டி விட்டீங்க. அது என்னன்னா டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர் யாரை லவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பதிவை போடுறீங்களே குறித்து நியாயமா? சத்தியமாக சொல்கிறேங்க, சூப்பராக ஒரு பொண்ணு வரப்போகிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அழகாக கொண்டு வந்து உங்களுக்காக அப்படி இவங்க தான் உங்களுக்காக சரியான ஜோடின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். மிதுனராசிக்காரர்கள் ஒரு பக்கம் லவ் தான், ஒரு பக்கம் காரு தான், ஒரு பக்கம் கம்பெனியில் பிராண்டு தான், பிரமாதம். சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க்குங்க. உங்களுக்காகவே சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுனராசிக்காரர்கள் மட்டும்தான் இத்தனை சந்தோஷங்களை அனுபவிக்க போகிறீர்கள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயருகிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான். ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார்.
அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க, பொலிச்சொலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க, காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவார பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும், உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி.